அன்பரிசி விஸ்வாஸ் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஸே வந்து போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம ஜெய் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வெள்ளை கலர் கோட் போட்டிருக்கிறவங்க வந்து ஜெய்யே வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னையா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, பக்கத்தில் இருக்காங்களே அவங்கள கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெய் ஏஞ்சி போக பார்க்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியுங்க எப்பயிலேருந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜெய்க்கே ஒன்றும் புரியல. என்ன வச்சுக்கிட்டு அங்கே கேள்வி கேட்குறாங்களா, இல்லை நான் தான் அவங்களோட கிளைண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஜெய்க்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு நான் தான் அவங்களோட கிளைண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லையா, நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தாங்க இவர் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெருசு, ஆனால் இவர் சரியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடியே வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போனா நான் தான் இதுன்னு அனன்யா முன்னாடியே திட்டம் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறாங்க ஜெய் அந்த இடத்துல. உடனே பார்த்துக்கங்க தம்பி, இந்த காலத்தில் கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் உங்களை தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒபே பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் நல்ல லைஃப் கிடைக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க. உடனே வந்து இவர் ஓவராக வந்து கத்திக்கிட்டே இருக்கனால டக்குன்னு எடுத்து ஒன்று விஷயம் வந்து பண்ணிட்டாங்க. என்னையா எனக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தெளிவாக தான் ஏன் இருக்கேன், போயா இனிமேட்டு நான் அந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போகிறாங்க. நீங்கள் சொன்னப்போ கூட எனக்கு தெளிவாக தெரியல, அடுத்தடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம வெள்ளை கலர் கோட் போட்டவங்க. அனன்யா வந்து ஓகேங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகலான்னு வெளில இருக்கிறப்ப சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜெய்யும் விஸ்வாவும் தந்திரமான முறையில் திட்டம் போடுறப்ப ஆப்போசிட்டில் நம்ம அனன்யா வந்து இது எல்லாம் வந்து கேட்டுட்டாங்க போல இருக்கு. ஓ எனக்கு எதிராகவே 2 பேரும் காயின் ஊற்றுறீங்களா, இப்போ பாரு நான் உனக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு அனன்யா வந்து இது மாதிரி திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நினச்சி பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஜெய் என்ன கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தீங்க, இந்த அனன்யாவை மீறி எதுவுமே நடக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா கார் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் எனக்கு கடைசி நேரத்தில் தாலி கட்ட போகிறவர் நீங்கள் மட்டும்தான். ஏய் கல்யாணத்தில் மாப்பிள்ளையாலெல்லாம் விருப்பப்பட்டு நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு தாலியெல்லாம் கட்ட முடியாது தெரியுமா, குறிப்பாக நான்லாம் தாலி கட்டலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனன்யாவை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலான்னு நினச்சிங்க, ஆனால் பதிலுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, இதான் இந்த அனன்யா பார்த்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெய் வந்து கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னே விஸ்வாகிட்டையும் நம்ம அன்பர்ஸுக்கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவர் என்னமோ எனக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை நினச்சி என்னை வந்து கவனிச்சிட்டு இருக்காரு, என்னால் இந்த விஷயத்தை வந்து தாங்கவே முடியலன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் தங்கச்சியாக போயிட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் அனன்யாவுக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், வச்சுட்டு அவளை எப்படி இருந்தாலும் பத்திரமா அந்த வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிடலாம் கல்யாணம் பண்ணி. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அன்பரசி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்தலாம் காலையில் பொழுது வந்து விடியுது. நலங்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் தடபுடலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அனன்யா வந்து ரெடியாகி முடிச்சிடுறாங்க. மங்கா பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ மட்டும் ரெடி ஆகிற, எதுவும் திட்டம் போட்டு வச்சிட்டியா? ஆமாம் திட்டம் போட்டு வச்சுட்டேன், இந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு சொன்னேன். பார்த்தாச்சு. பார்த்தியா இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பாங்களா, நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்களே. நானும் அவரும் காதலிக்கிறோங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, இதை இந்த நலங்கு ஃபங்க்ஷன் அப்போ அவங்களும் இந்த வீட்டுக்கு வருவாங்கள்ல, நிச்சயம் இந்த ஃபோட்டோ வந்து அமுச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கல்யாணம் வந்து நின்றோம். நம்ம பத்மா வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள. அதுக்கப்புறம் அவங்களே வந்து எனக்கும் ஜெய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பார்த்துக்கோங்க இதான் நடக்க போகுது. நான் பத்மாவை லைட்டாக வந்து கோவப்படுத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க இது மாதிரி தான் முடிவெடுப்பாங்கன்னு கேவலமாக யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அனன்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அன்பரசி வந்துடுறாங்க. எல்லோரும் சட்டுப்புட்டுன்னு கீழே இறங்கி வாங்க, கீழே நிறைய வேலை இருக்குல்ல, உனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னேன். வர மாதிரியே தெரில, நான் வந்து அனன்யாவை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். செல்ஃபோன் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் கையிலே வச்சுட்டு இருக்கேன்னு செல்ஃபோன் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து அனன்யா மட்டும் கீழே இருந்து இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சேரில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அனன்யா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் வந்து நலங்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மங்கா பாட்டியும் கீழே இறங்கி வராங்க. அந்த செல்ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டு தூரமாக வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எல்லோரும் நலங்கு வைக்கிறாங்க. விஸ்வா வந்து பேசுகிறாங்க, எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சு, நீ தாம்மா வைக்கணும், வைக்க வேண்டியவங்க நீ மட்டும்தானே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மங்கா பாட்டியோட ஆசீர்வாதமும் வேணுங்கிற மாதிரி நம்ம அனன்யா வந்து கேட்டோன்னே, கண்டிப்பாக முடியாது, அவள் கஸ்தூரியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் இந்த கல்யாணத்துக்கு வரதே என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம். மூலையில் நின்று பேத்திக்கு நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியதான். அப்பா நம்ம வேணாம், அனன்யாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அனன்யாவுக்கு அவங்க ரொம்ப முக்கியம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அனன்யா வந்து சிரிச்ச முகமாக இருக்கா.
அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் சொல்லியும் கேட்காத சந்திரசேகர் வந்து சிவகாமி பேசுகிறாங்க. ஏங்க இது பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை. அனன்யாவுக்கு வந்து பாட்டி ரொம்ப முக்கியம். நான் ஏன் அம்மாங்கிறனால பேசலை. யோசிச்சு பாருங்க. நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்னமோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம அனன்யாவுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்க. அன்பரிசி வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது வந்து மங்கா வராங்க. செல்லம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தாம்மா வச்சுக்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க. சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். நீ எப்போதுமே அவன் நல்லா இருக்கணுமா அப்படின்னு மங்கா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அனன்யாவை அப்படியே இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு புடவை நகை இது எல்லாத்தையும் வந்து சீராக வந்து கொடுக்குறாங்க. சந்திரசேகர் வந்து நம்ம அனன்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சந்திரசேகரோட ஒட்டுமொத்த ஃபேமிலி சிவகாமிலேருந்து எல்லாரும். அப்புறமேட்டு அவங்க ஜெய் ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து மாறிக்கிட்டே வருது போல இருக்குது. அனன்யா வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் என்னோட சீரெல்லாம் வந்து பத்மாவுக்கு தானே வாங்கி ஆகணும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக வரப்போகிறேன். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் காயினை ஊற்றுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா